ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம்ல தேர்ட் ஸ்டோரியா வந்த தக்காளி சட்னி. இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ள போலாம். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட், சமுதாயத்துல ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆளு. அண்ட் ஹீரோவை காட்டுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ணுவாரு. ரெஸ்ட் ரூம்ல தேவையில்லாத வேலை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குவாரு. அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் ஃபுல்லா ஆபீஸ் ஃபுல்லா பரவி அவரோட வேலையும் போயிடும். மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காக கேமராவை ரெஸ்ட் ரூம்ல வச்சிருப்பாங்க. அதை எம்ப்ளாயிஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ 3 நாளா ஆபீஸ் வராதனால அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த விஷயத்தை அவர் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி மேனேஜருக்கு எனக்கு சண்டை, அதனால தான் நான் வேலையை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கூட ஜிம்ல இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இந்த காதலுக்கும் காமத்துக்கும் உண்டாத வித்தியாசத்தை பத்திலாம் அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அவர் வேலையை கிடைச்சிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவர் வெக்ஸ் ஆயிட்டு சும்மா பீச்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அறிமுகமாவாரு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் வேலை ஏதாச்சும் ஆஃபர் பண்றேன், உங்க நம்பர் மட்டும் கொடுங்க சொல்லிட்டு நம்பர் வாங்கியிருப்பாரு. அண்ட் அடுத்த நாள் ஹீரோட அம்மா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு, அக்காக்கு வேற கல்யாணம் இருக்கு, இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அறிமுகமானவர் கால் பண்ணுவாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் நான் ரெடி பண்ணி தரேன், நீங்க ரெஸ்யூம் மட்டும் ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அந்த ஆளும் அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராச்சும் தான் சொல்லுங்க, ஒரு மேல் செக்ஸ் ஒர்க்கர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்பவே காஜி பிடிச்சவன். ஸோ ஸ்ட்ரைட்டா அந்த புரோக்கருக்கு கால் பண்ணிட்டு சார் நானே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். ஸோ லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டா வந்துருவான். ஐடில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியவன் இப்போ பாத்தீங்கன்னா செக்ஸ் ஒர்க்கராகவே ஆயிடுவான். ஸோ ஆல்ரெடி காஜில சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ இதன் மூலமா நிறைய பணம் வருது, தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே இதையும் வேலையா செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுலயும் இவரு ஒரு நாளைக்கு 2-3 ஷிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு பணம் மலையில நினைச்சிட்டு இருப்பாரு. அட் த சேம் டைம் இவரு ஹீரோயினுக்கு ரொம்பவே உண்மையா இருக்கிற மாதிரி ஆக்டிங் போடுவாரு. அப்பப்ப கால் பண்ணிட்டு லவ் யூ சோ மச் எல்லாம் வேற சொல்லுவாரு. சோ இதன் மூலமா இவர் நிறைய பொருள் ஈட்டிட்டு இஎம்ஐ எல்லாம் அடைச்சிட்டு ஜாலியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் புரோக்கர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு போ, 157 நம்பர்ல ஒரு கஸ்டமர் வெயிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இவரு ரூம் மாத்தி 187க்கு போயிடுவாரு. அங்க பாத்தீங்கன்னா இவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவருக்கு பெரிய ஷாக் ஆயிடும். அங்க இருந்து கத்தி கதறி ஓடிடுவாரு. இந்த விஷயத்தினால ஹீரோக்கு அவங்க அம்மா மேல சமக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமை கட்டுவாங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து அவங்க அம்மாவை தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம எப்படியாச்சும் அம்மா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்து கேட்பான். பட் எதையும் ஓப்பனா கேட்காம சுத்தி வளைச்சுதான் பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த புரோக்கரும் வந்துருவாங்க. ஏன்டா நேத்து நீ போன 157 நம்பர்ல இருந்த கஸ்டமரோட நகையை நீ திருடிட்டேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, நேத்து நான் 187 தானே போனேன், 157 நான் போவே இல்லை அப்படின்ற மாதிரி இவனு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் நம்பர் மாறி போனது ரியாலிட்டி இவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு இவனுக்கு புரியும். அதே நேரத்துல அந்த புரோக்கரும் 157 இருந்த கஸ்டமரோட நகை கிடைச்சிச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல பாப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் தான் இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால அவங்க செக்ஸ் ஒர்க்கரை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறத பத்தி இந்த புரோக்கர் கிட்ட பேசியிருப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த செக்ஸ் ஒர்க்கரே நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஹீரோவும் ஒரு காஃபி ஷாப்ல போயிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ற விதமா நிறைய பேசுவாரு. பட் ஹீரோயின் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி எனக்கு உன் மேல இருக்கிற லவ், மத்தவங்க மேல இருக்கிற எல்லாமே லஸ்ட் தான், ஜஸ்ட் நான் காசுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு எரெக்ஷனும் இல்லாம கண்டிப்பா ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்க முடியாது, சோ நீ இது லஸ்ட்னு சொல்லிட்டு சமாளிக்கலாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஹீரோ இது எதையுமே ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு உன் மேல மட்டும் தான் லவ், மத்தவன் யார் மேலயும் எனக்கு லவ்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த இடத்துல அந்த ஹீரோயின் செம்ம ட்விஸ்டா பேசுவாங்க. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கும் உன் மேல லவ் இருக்கு, பட் ஆனா உன் ஃப்ரெண்டு மேல எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு, அவன் கிட்ட மட்டும் நான் லஸ்ட தீர்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கலன்னா நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்க வீட்டுல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டுவாங்க. இது கட்ட உடனே ஹீரோக்கு வேற என்ன பண்றே தெரியாது. அவரோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு கூட்டி போயிடுவாரு. அங்க போயிட்டு ஹீரோ வச்சுக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஹீரோயின் செம க்ளோஸா மூவ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம காண்டாயிடும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கணும், நீ போயிட்டு எது வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோவும் வாசல் வரைக்கும் போயிடுவாரு அந்த பொருளை வாங்குறதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட செம்மையா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வேணாமா நீ என் ஃப்ரெண்டோட லவர், என்கிட்ட நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாசல்ல இருந்து பாத்துட்டு இருக்க ஹீரோனால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாது. ஓடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு அரை அரைஞ்சிருவாரு. நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா கெத்தா உட்காந்துக்கிட்டு, அது எப்படா நீ மட்டும் பண்ண நல்லது, நான் பண்ண அது கெட்டதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆணழகெல்லாம் கிடையாது உன் கூட இருக்கிறதுக்கு, எனக்கு இங்க நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் என்கிட்ட ஃபில் பண்றாங்க, நான் நினைச்சாலும் போயிருந்திருக்கலாம், பட் நான் ஏன் போல, கமிட்மெண்ட், எனக்கு உன்னை பிடிக்கும், உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை, இதுக்கப்புறமும் நீ ஒரு கமிட்மெண்டோட என் கூட இருக்கணும்னா இருக்கலாம், பட் அதே மாதிரி நீ இல்ல எனக்கு இது பிடிக்கல, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேனா, நீ கண்டிப்பா இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதே மாதிரி நீ உன் பார்ட்னரும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடாது, அது அவங்களோட ஃப்ரீடம், அதுல நீ தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்டோரி பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம உண்மையா இருந்துதான் ஆகணும். அண்ட் இந்த ஸ்டோரி பத்தின உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.